கையை காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பற்றி இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான முறையில் வந்து கையை காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பேசுகிற போல பேசக்கூடாது. ஒரு பொது மேடையில் பொது இடத்துல அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் வந்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. வினய் மார்கண்டியன் கைது செய்வது என்பது பாராட்டக்கூடிய செயல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, அவர் சொல்ற போல சாத்தானின் ஆட்சி நடக்குதான்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தினல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சகைராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீட்டுக்கு எதிராக ரேப் பாடகர் அறிவு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அறிவு கைது செய்யப்படுறது என்பதுன்னா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி யார் வந்து அதாவது காவல்துறை முன் அனுமதி யாருன்னு தரமாட்டாங்க. அந்த இடம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அது யார் வந்து திடீர்னு வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா அதை கைது செய்வாங்க. சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேற்று தலைநகர் தெரியவங்க டெல்லியில் நடந்த இந்த மாணவர்கள் மீது தடியடி போராட்டங்கள், அது சம்மந்தமாக மாணவர்கள் வந்து நேர்மையான முறையில் நியாயமான முறையில் போராட்டத்தில் போலீஸார் வந்து வன்முறையை கையாண்டிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் வந்து நான் கண்டிக்கத்தக்கது. அந்த வகையில் ஏன்னா இது சம்மந்தமாக வந்து காவல்துறையில் வந்து உரிய விசாரணை பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காரு, எதுக்காக இந்த போராட்டம் பண்ணிங்கன்னா அதுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. மாணவர்கள் மீது தடியெடுத்து அதை என்னால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாது, அதனால் என்னுடைய குரலை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து பதிவு பண்ணிய இடம் தான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி, அது வந்து ஒரு பாதுகாப்பான இடங்கள். என்னதான் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் இருந்தாலும் சரி, கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு போராட்டம் இல்லை கோட்டை முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொன்னாலே போலீஸார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து தடுப்பணை இதெல்லாம் வச்சு தடுத்துருவாங்க. ஏன்னா கோட்டையை நோக்கி போராட்டம், முற்றுகை போராட்டம், அப்படி பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புலேருந்து ஆசிரியர் போராட்டமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி தான். பொதுவாக வந்து என்னென்னா இந்த போராட்டங்கள் என்பது வந்து வகைப்படுத்தி சொல்லலாம். ஸோ அவருடைய எதிர்ப்பு குரல் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்கம் தெரியுதுன்னா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்று அவர் கொடுத்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். தெரிஞ்சாலுமே அது வந்து பாதுகாப்பான இடம். அதுக்கு முன்னாடி வந்து யார் போராட்டங்கள் நடத்துனாலுமே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மத்திய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசு இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்களுடைய கடமையை செஞ்சுருக்காங்க. மாணவர்களை வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சிருக்காங்கல்ல, மாணவர்கள் கொடூரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னென்னா மத்திய அரசுடைய அமைச்சர், அதாவது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதுக்கு காரணம் என்னன்னா 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீட்டு தேர்வு வந்து அந்த குளறுபடி அவங்களுக்கு தெரியும். அந்த தேர்வு நடத்துக்கு முன்னாடி வந்து தேர்வு தாள் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பல மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில மாணவர்கள் வந்து தற்கொலை முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டித்து இனிமேல்ட்டு வந்து அதுபோல் ஒரு தவறு நடக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா சிபிஎஸ் பள்ளி இதில் வந்து +1 அதான் 10th 11th 12th மார்க்கையும் வந்து முறைகேடுகளாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை ஒன்றிய அரசு சரியான வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாணவருடைய எதிர்காலங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக வந்து இன்றைக்கு உலகமெங்கும் பேசக்கூடிய கற்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புகளும் மாணவர்கள் அமைப்பில் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாட்கள் வந்து அகிம்சை போராட்டங்கள் தான் பண்ணாங்க. அந்த போராட்டத்தினுடைய வடிவு அவங்க அமைதியான முறையில் தான் அவங்க வந்து கேட்டது எல்லாமே வந்து என்னென்னா அவர் வந்து உரிய மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து அந்த அமைச்சர் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவருடைய எதிர்காலம் கருதி இதுபோல் தவறுகள் நடக்காதபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திய வழி போராட்டத்தில் காவல்துறையும் துணை இராணுவம் கண்மூடித்தனமாக வந்து தாக்கிறதா வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாணவர்கள் மீது எப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது தான். அது வந்து கண்டிக்கத்தக்கதான விஷயங்கள் தான். திமுகவினர் வந்து ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. திமுகவினர் ஒருபோதும் அஞ்ச மாட்டாருன்னு எதை வச்சு சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கேட்குறது எனக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது.
அதனால் வந்து தாவேகா அரசை விமர்சனம் செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற திமுக கட்சிகள் மீது பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து மிரட்டி பார்க்குறாங்க. திமுக இதை கண்ட நாங்கள் அஞ்ச மாட்டோம், இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக அவர் பேசியிருக்காரு. அதுதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் அதுதான். திமுக எக்காரணத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகள் பல கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க, ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க. இவர் கூட மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக பேசியிருக்காரு. அதுதான் சார். தமிழ்நாட்டோட பட்ஜெட் எப்படி சார் இருக்கும்? எல்லாமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த பட்ஜெட்டு. ஏன்னா இது வரைக்கும் வந்து என்னென்னா விஜய் அரசு முதல் முறையாக வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் வந்து அவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட் வந்து என்னென்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து வரவேற்கத்தக்கதான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். எதிர்கட்சிகளே பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆலோசனை கூட்டம் நடக்கு. ஒவ்வொரு துறை ரீதியாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட வந்து தினதோறும் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக வந்து தகவல் வெளியில் வந்துட்டுருக்கு. இவங்க தேர்தலில் அறிவித்த அத்தனை பொதுமக்களுக்கு தேவையான அறிவிப்புகள் அத்தனையுமே வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு சென்றடையக்கூடிய முறையில் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்புகளாக வெளியில் வரும். சந்தோஷமான செய்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பட்ஜெட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளிவரக்கூடிய அந்த பட்ஜெட்டில் வந்து அந்த அறிவிப்பு தான் வந்து அடுத்த ஓராண்டு காலம் வந்து விஜய் அரசு பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்தது குறித்து நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்வது என்பது பாராட்டக்கூடிய செயல்னு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஆரம்பத்தில்னா திமுக அதோட வெற்றி பிரச்சாரம், அதாவது அந்த விளாத்திக்கொள தொகுதியில் வந்து நன்றி கூட்டம் பொதுமக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது என்னென்னா ஆரம்பத்தில் நல்லா தான் அவர் ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் வந்து சரியில்லைன்னு சொல்லலாம். நல்ல உதாரணம் சொன்னார். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சீனிவாசன் அவர்களிடம் வந்து தோல்வி அடையும் போது அறிஞர் அண்ணா அவர்களே வந்து அது விரும்பலை, இப்போ அதை படிக்காதவரிடம் படித்தவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி பேசினாங்க. ஆனால் அறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, படிக்காதவர் பள்ளியில் தான் படித்து அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அதே போல் வந்து அறிஞர் அண்ணா தோல்வி அடைந்த போதும் சரி, ஏன் அம்மையார் அவர்கள் தோல்வி அடையும் போது கலைஞர் அவரிடம் செய்தியாளர் கேட்கும்போது அவரும் வந்து ரொம்ப நாசுக்காக தான் சொன்னார். யானைக்குள் ஒரு எறும்பு புகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்காக பேசினார். ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசும்போது வந்து என்னன்னா வேறு மாதிரி பேசினார். அதுக்காக வந்து நீ சட்டமன்ற கதவெல்லாம் மூடிட்டு ஓடாதீங்க அப்படின்னு பேசும்போது அவர் அது கொஞ்சம் வந்து ரொம்ப அழகாக நாசுக்காக பேசாமல் கையை காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதி. இவர் வந்து தொகுதியில் நின்று பேசலாம், ஆனால் அது யாராக இருந்தாலுமே சரி. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கும்போது வேறு யாருன்னா பேசினா விட்டுருவாங்களா? இந்த வார்த்தைகள் சொன்னால் விட்டுருவாங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருன்னா பேசினா விட்டுருவாங்களா? அது வந்து என்னென்னா தன்னை மிகைப்படுத்துவதற்கான வந்த வார்த்தைகளை தான் நான் நினைப்பட கண்டி அது வந்து ஒரு பொது மேடையில் பொது இடத்துல அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் வந்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. உண்மையில் அவர் இவர் மட்டும் இல்லை, இனி வந்து பேசக்கூடியவர்கள் வந்து என்னென்னா வேறு மாதிரி விமர்சனங்களை நம்ம பார்த்துருக்கலாம். அதனால தான் அவங்க என்னென்னா நேரடி கொலை முயற்சி அதெல்லாம் பண்ணிடலாம். நம்ம என்ன திமுகவில் வந்து பேசாத ஆட்கள் யாருமே இல்லை. வெற்றி கொண்டாடுலேருந்து சரி எல்லாமே வந்து பழைய ஆட்கள்லாம் அவருடைய தீப்பொறி ஆறுமுகம்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கபடியும் இருக்கும். அதே போல் வந்து என்னென்னா வேறு மாதிரியாகவும் பேசுவாங்க, இரண்டு அர்த்தங்களில் பேசுவாங்க. அது ஒரு கூட்டம் ரசிக்கும். அப்போ வந்து என்னென்னா சோஷியல் மீடியாக்கள்லாம் இல்லை, தெருமுனை கூட்டங்கள் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பொது மேடையில் வந்து ஒரு பகிரங்கமான முதலமைச்சரே வந்து இவ்வளோ மிரட்டல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தவறான ஒரு உதாரணம். நிச்சயமாக வந்து மார்கண்டேயன் அவர்கள் வருத்தம் தெரிவித்து பண்ணாங்கன்னா அவர் வந்து தமிழக அரசு வந்து விடுவிக்கிறதுக்கான அவர் மேலே போட்டிருந்த வழக்கை வாபஸ் வாங்கிறதுக்கான ஒரு சுமூகமான ஒரு நடவடிக்கையாக கூட அமையும் அப்படின்னு பண்ணலாம். கட்சி தலைவர்கள் திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அது அதிமுக இருந்தாலும் சரி, தாவேகாவில் இருக்கவங்க கூட சரி, மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. இதே வந்து தாவேகாவுடைய தலைவர்
விஜய் அவர்கள் கரூரில் பேசின அந்த பேச்சு கூட வந்து நிறைய பேர் விமர்சனமானது. இவர் என்ன ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி இப்படி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு அவரும் தன்னுடைய போக்கை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். சினிமா வசனங்கள் என்பது வேற, சினிமாவில் பேசக்கூடிய வசனம் அந்த ரசிகர் ரசிப்பது என்பது வேற. தமிழகமே வந்து உற்று பார்க்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கட்சி எல்லாருக்கும் நீங்கள் முதலமைச்சர். அப்போ எல்லாருக்கும் முதலமைச்சர் என்பது வந்து என்னென்னா ஒரு பொதுவான கருத்தை வந்து நீங்கள் முன்வைக்கலாம். எதிர்கட்சி விமர்சனம் பண்ணும்போது நிச்சயமாக அது ஆரோக்கியமான விஷயங்களை வந்து எழுதலாம். அதே விஷயத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் அவர் தான் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இருக்கிறது வந்து இப்படி பேசுறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்த பொது இடங்கள் பொது இடத்துல வந்து ஒரு பிரபலமானவர்களை பேசும்போது ரொம்ப கவனமாக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வார்த்தை என்பது வந்து வார்த்தை ஜாலங்கள் இருக்கலாம். வார்த்தை ஒரு மனதை புண்படுத்தக்கூடாது, வார்த்தையால் ஒருவரை மிரட்டவும் கூடாது. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து சினிமா வசனம் தான் பொதுக்குழுவில் பேசிகிட்டு இருக்காங்களா? சினிமா வசனங்களில் சினிமாவில் வந்து ரசிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய. இப்போது விஜய் அவர் சினிமா நடிக்கும் போது வந்து அவர் பேசின டைலாக், பஞ்ச் டைலாக்லாம் வந்து எப்படி ரஜினிகாந்த் பேசினார் போல் விஜய் பேசும்போது ஒரு கூட்டமே இருக்கும். விஜய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிப்பாங்க. அதனுடைய ரசிகர்கள் வந்து நிறைய அந்த கூட்டத்தை அவர் பேசக்கூடிய அந்த டைலாக்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு தனி வியூஸ் இருக்காங்க ரசிக்கக்கூடியவங்க. அதே போல் வந்து இவர் வந்து இப்போ வந்து முதலமைச்சர் என்பது ரசிகர் மட்டும் இல்லை, ரசிகருக்கு அப்பாற்பட்ட ஓட்டு போட்டவங்களும் சரி போடாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு முதலமைச்சர். அவர் வந்து என்னன்னா இந்த ரசிகர் மன்றத்தில் ரசிகரோடு பேசுகிற அந்த போக்கை மாற்றிக்கொண்டு பொது வழியில் பொது தடத்தில் வந்து வேற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம். கருத்து சுதந்திரம் என்பது அவருக்கு உரிமை இருக்குது. அவரை வந்து அவர் எதிர்கட்சியும் பேசலாம், யார் வேணா பேசலாம், அவருடைய அந்த கருத்து சுதந்திரம் தான். ஆனாலும் மற்றவர்களுடைய மனதை வந்து புண்படுத்தாதபடி எல்லோரும் பேசும்படி தான் நம்மளுடைய கருத்து. அதுதான். மறைமுக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதா சார்? இல்லை, அது வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அரசு தாவேகா அரசு வந்து எந்த ஒரு முன்னும் அறிவிப்பும் இல்லாமல் வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து எல்லாமே பரப்பக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த தலைமை பொறியாளர் என்ன பேசியிருக்காருன்னா சில குளறுபாடுகள் வந்து நடைபெற்று இருக்கு, அதிகமான கட்டணங்கள் வந்து வசூல் பண்ணியிருந்தால் அது வந்து திருப்பி தரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. விமர்சனங்களுக்கு வந்து வேண்டாம். ஆனால் அவங்க ஒத்துக்கிறாங்க சில குளறுபாடு இருக்கிறதுனால வந்து ஒரு சிலருக்கு வந்து மின் கட்டணங்கள் வந்து உயர்வாக காட்டிக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதை நாங்கள் சரிபார்க்கிறோம், இனி அதுபோல் தவறுகள் வந்து நேராதபடி அதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோமோ அதை டெக்னிக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மின்சார கட்டண உயர்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மின்துறை சார்ந்த தலைமை பொறியாளரே வந்து ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு நிச்சயமாக வந்து இந்த அரசு வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி வந்து சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தானின் ஆட்சியான்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு தெரியும் இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை அவர் சொல்கிற போல் சாத்தானின் ஆட்சி நடக்குதான்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இதே கேள்வி நீங்கள் வந்து பொதுமக்கள் கருத்துக்கிட்ட சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தானி ஆட்சி நடக்குதுன்னா ஒரு எம்எல்ஏக்கள் வந்து பேசுனது அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இல்லை 2 எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ 2 பேர் மேலே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இதே போல் பேசினார் சொல்லிட்டு அரசு வந்து கைது செய்து அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. இவரும் வந்து மார்க்கெட்டையனை வந்து இது போல் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் வந்து இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை சாத்தானுடைய ஆட்சி நடக்குதுன்னா அவருடைய கட்சி ஒரு தலைவர் என்ற முறையில் வந்து அவர் கேட்டிருக்காரு. அதே கேள்வி நம்ம அவர்கிட்ட கேட்போம். எப்படின்னா சாத்தான் வேதம் உதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பற்றி இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான முறையில் வந்து கையை காலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பேசுகிற போல பேசக்கூடாது. மறைமுகமாக எவ்வளோ தாக்குதல் வார்த்தை ஜாலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. திமுகவில் பேசாதவங்க யாருமே இல்லை, பேசியிருக்காங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது வேறு யாராவது இதை வந்து பயன்படுத்தி இருந்தாருங்களா, நீங்கள் அதை வந்து மன்னித்து விட்டுருப்பீங்களா இல்லை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா? ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து அது ரத்தம், இவருக்கு வந்து தக்காளி சட்னி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இவர் வந்து என்னன்னா
நீங்கள் வந்து பாரம்பரியமான ஒரு கட்சி, ஒரு 60 ஆண்டு காலம் வந்து தமிழகத்தை ஆண்ட ஒரு திராவிட கட்சி நீங்கள். அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் வந்து என்னென்னா கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும். அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து பேசினது தப்பு, அதை நாங்கள் வந்து கண்டனம் தெரிவித்தோம். மற்றவங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் பேசுனது தப்பு இருந்தால் கண்டிப்பாக பொதுமக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் பேசக்கூடியவர்கள் வந்து நீங்கள் வந்து பொது மேடையில் வந்து இப்படி வந்து ஒரு முதலமைச்சரை கீழ்த்தரமாக வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் அது அந்த அறிவுரையெல்லாம் வந்து வழங்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். தற்போது இருக்க அரசியல் சூழலை பற்றி எங்களுக்கு ரொம்பவே நல்லா விவரித்து சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.